வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கேக் டிசைனில் இந்த ரைஸ் செயில்ஸ், அதாவது நீங்கள் பின்னாடி வயலட் கலரில் ஒரு இது பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அந்த டிசைனை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கஸ்டமர் ரொம்பவே சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அந்த லுக் வைஸ்க்காகவே மெயினாக எக்ஸ்ட்ராவாக சொன்னாங்க. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் செயில்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பேப்பர் வந்து கிடைக்கும். இது தாய்லாண்டில் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக. இதை வந்து வச்சு நம்ம லைக் மோமோஸ் மாதிரி பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷீட்ஸ் தான் வந்து இப்போ நம்ம இதுக்கு வாங்கியிருக்கோம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் கேக் மெட்டீரியல்ஸ் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். இதுக்கு பேர் ரைஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கிடைக்கும். கொஞ்சம் அப்பளம் மாதிரி இருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் உடஞ்சிரும். ஸோ நம்ம ஹேண்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஜஸ்ட்டு ஒரு 150-200 ருபீஸ் போல் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுனாலும் சரி, ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஹாஃபாக யூஸ் பண்ணாலும், குவார்ட்டராக, என்ன சைஸில் வேணாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து 2 சைல்ஸ் வந்து எடுத்திருக்கேன், 2 பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் பின்னாடி வந்து ஒரு 4 kg கேக் நீங்கள் பார்த்தது. ஸோ அதுக்கான ஃபுல்லுக்குமே வந்து 2 ஷீட் தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று கொஞ்சம் பெருசாக, இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து நம்ம வந்து இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ், வந்து உங்களோட டிசைன், கேக் டிசைன் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது சொன்ன மாதிரி ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி எல்லா கேக் மெட்டீரியல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். இல்லை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நாம் நெக்ஸ்ட் ப்ராசஸாக வந்து என்ன பண்ணணுன்னா, இது தண்ணியில் வந்து சோக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அப்பளம் மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணியில் நீங்கள் சோக் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா பொடி பொடியாக உதிர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் 2 பிளேட் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஏன்னா நான் 2 கலர் பண்ண போகிறேன். ஒன்று லைட் கலர், ஒன்று டார்க் கலர், வயலட் கலர்லேயே பண்ண போகிறேன். ஸோ 2 தட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விளிம்பு இருக்கிற தட்டு மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. பவுல் அதெல்லாம் விட உங்களுக்கு பிளேட்ஸ் தான் வந்து இதுக்கு நல்ல சாய்ஸ். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த சைஸுக்கு வைக்க முடியும். இப்போ நான் வந்து வாட்டர் வந்து ரொம்ப வேணும்ன்ட்டு அவசியம் இல்லை, லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் ப்ளெயினாகவும் வைக்கலாம். ப்ளெயினாக வச்சிங்கன்னா ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக இருக்கும். நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ இன்டென்சிட்டியில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜெல் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து வயலட் கலரில் எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டில் வந்து நான் ஒரு ட்ராப் விட்டுக்க போகிறேன். அண்ட் இன்னொருல வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக விட்டுக்க போகிறேன். ஸோ கலர் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நீங்கள் இதிலே வந்து நான் வந்து அவுட்டர் பார்டர்லாம் கொடுக்கல. நீங்கள் வேணால் பார்டர் கூட நீங்கள் வந்து கோல்ட் டஸ்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை வந்து நல்லா கலர் வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து செய்கிற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். காய வைக்கிறதுக்கு ஒரு 1 டே ஆகும். ஸோ ஈஸியாக வந்து இந்த ஒரு சூப்பரான செயில்ஸ் வந்து நீங்கள் வந்து செய்யலாம். அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு நாம் அந்த ஷீட்ஸை வந்து அதில் வந்து டிப் பண்ணணும். ஸோ ரொம்ப டிப் பண்ண வேணாம், ரொம்ப நேரத்துக்கு விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ், ஹார்ட்லி 3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துடணும். ஒரு 1 to 3 மினிட்ஸ்க்குள்ளே இருந்த போதும். அது தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சாஃப்டாகும். ஸோ அது வரைக்கும் வச்சா போதும். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் தண்ணியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் கலர் படுற மாதிரி நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மீல்வைல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு அழகான டெக்கரேஷன். நீங்கள் நல்லா ரிச்சாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டெக்கரேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது நல்லா மூழ்கி இருக்கணும், எல்லா இடத்துலையும் நல்லா டச் ஆகிற மாதிரி. தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் டச் ஆனால் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த முறுக்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அதுவே கொஞ்சம் அதிகம் தான். நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியில் மூழ்கி வச்சுக்கோங்க. அண்ட் மீன்வைல் நீங்கள் வந்து அந்த செயில் வந்து நீங்கள் எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வைக்கணும். சிம்பிளாக வச்சிட்டிங்கன்னா ப்ளெயின் ஆகிடும். நமக்கு அந்த கசகசன்னு ஒரு மாதிரி வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த சூப்பர் மெத்தட் வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் மெத்தட் தான். ஸோ இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நீங்கள் நல்லா இப்படி கசக்கிக்கோங்க. இப்படி கசக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதில் நல்லா அந்த
க்ரஷ்ட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஷேப்பில் உங்களுக்கு செயில் வேணுமோ அந்த செயிலுக்கு வந்து நீங்கள் தகுந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி விட்டுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல லைட்டாக உதறிட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் உதறிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த செயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அது மேலே போட்டுறணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. வந்து சிலிக்கான் மேட் மேலேயும் நீங்கள் போடலாம், பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஈஸி. நம்ம நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஈஸி மெத்தட் வந்து உங்களுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் தான். ஸோ அதில் வந்து நல்லா இந்த மாதிரி கசக்கி நீங்கள் இந்த மாதிரி விட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரஷ்டாக வேணுமோ அந்தளவுக்கு க்ரஷ்டாக நல்லா நீங்கள் வந்து அது மேலே வந்து நீங்கள் லைட் பண்ணிவிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 1 டே ஃபுல்லும், இப்போ நெக்ஸ்ட் டே வேணும்னா முந்தின நாளே செஞ்சுடுங்க. ஏன்னா வந்து 1 டே எடுக்கும் உங்களுக்கு ஃபுல்லுமே ட்ரை ஆகி வர்றதுக்கு. ஸோ 1 டே ஃபுல்லுமே ட்ரை பண்ணுங்கள். இது நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட இதுதான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கோட வேணும் அது கூடயேன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கு அது கூடயே, அதாவது ஈரமாக இருக்கும் போதே பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி பண்ணலை, ஏன்னா ஷேப் அவுட் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒட்டிக்கும், பட் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஸ்லோவாக எடுக்கணும், இல்லைன்னா உடஞ்சிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால் மெல்ல நீங்கள் வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை அழகாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே அழகாக வரும், இந்த மாதிரி ட்ரையாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா 2 ஷீட் ஒட்டின மாதிரி கூட நீங்கள் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குச்சிகளை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இதில் ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் செலோ டேப் வச்சு ஒட்டிக்கிட்டேன். இது வந்து எடிபிள் தான், பட் ஸ்டில் மோஸ்ட்லி யாரும் சாப்பிட போகிறதில்ல. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டிக்கை வந்து நல்லா அந்த நல்லா ஒட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டிசைனுக்கு மேலே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஸ்டிக்ஸ் வந்து நான் அங்கங்கே கொடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப அமுத்த வேண்டியதில்லை. அமுத்துனீங்கன்னா உடஞ்சிடும் கேக்கில் அமுத்துனீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கை வச்சு லைட்டாக நிறுத்திட்டா போதும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்ல முடியாது, ஈஸியாக வந்து நின்றுக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஒர்க் தான், பட் ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப நல்லா ரிவ்யூ கொடுத்தது. இந்த கேக்கோட லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது கூட நம்ம என்ன டெக்கரேஷன் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு இதுதான் வந்து குட்டியாக மேக்ரோன்ஸ் மாதிரி செஞ்சுருந்தேன் லைக் ஃபாண்டன்ட்லேயே. ஸோ அது எல்லாத்தையுமே அங்கங்கே வச்சு சூப்பராக இந்த டெக்கரேஷனை வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்கிங் சம்மந்தமான டெக்கரேஷன் டிப்ஸ் இல்லை பேக்கிங் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ நான் வீடியோஸ் வந்து ஃபுல் வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அங்கே செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் அடிக்கடி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுப்பேன். இங்கே வந்து அது இருக்காது. ஸோ அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ, பாய்.